ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் மூன் யூடியூப் சேனல். டம்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்னோட கல்லூரி வாழ்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நான் லா படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் நானே யோசித்தேன். அம்மா வந்து நான் என்ன படிக்கணுமோ நீ அதை படி, உனக்கு என்ன தோணுதோ அதை எப்படியாவது சாதிச்சிரு, என்னால் முடியாத நீ செஞ்சிரு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கே புரிஞ்சிச்சு ஸ்கூல் லைஃப்பில் அம்மா வந்து தேவைக்கு அதிகமாகவே நமக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிருச்சு. அதனால் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு திண்டுக்கல்லேருந்து ஆஃபர் வந்தது, ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜ்லேருந்து. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு 75% கொடுக்குறோம், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு. சரி, கண்டிப்பாக நம்ம இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அம்மாவுக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை, வேண்டாம், தெரியாத காலேஜ் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. நான் கேட்கல. அம்மா என்ன சொன்னாலுமே நான் எடுக்கிற முடிவை வந்து அவங்க ஒத்துக்குவாங்க. அது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதோட அர்த்தமும் புரியாது நமக்கு. அம்மா நமக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்றது அப்போ புரியாது இல்லையா. நம்ம சொல்கிறோம், அவங்க சரின்னு சொல்கிறாங்க, அப்படி தான் தோணும். இப்போ நம்ம ஒரு அம்மாவாக இருந்து நம்ம குழந்தைக்கு நோ சொல்லும்போது தான் புரியுது அதை எஸ் சொல்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கிடணும்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனால் அம்மா வந்து நான் என்ன கேட்டாலுமே செய்வாங்க, எதுனாலுமே எனக்கு செஞ்சுருவாங்க. அப்படி தான் நான் திண்டுக்கல் காலேஜுக்குள்ளே போனேன். நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் வெல்கம் பண்ணாங்க, பயங்கரமாக வைபாக இருந்தது. அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போவேன். எனக்கு டான்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் போவேன், நல்லா பேசுவேன், ஸ்பீச்சு இந்த மாதிரி நிறைய. மேக்ஸிமம் காலேஜுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் அதிகமாக இருப்பேன், ஏன்னா பிடிக்கும் எனக்கு. அதனால் வெளியில் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி போயிடுவேன். டான்ஸ் பயங்கரமாக ஆடுவேன். என் ஹஸ்பண்டை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லி தான் அதை நான் விட்டேன். இப்போ வேண்டாம்ப்பா அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு எனக்கு அவங்க பெருசாக தெரிஞ்சாங்க, அதனால் நான் விட்டுட்டேன். சரி ஓகே, ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கல போல் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தான். நல்லா பேசுவேன், அப்புறம் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நல்லா கட்டுரை எழுதுவேன். நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணதே வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் விலகி, அந்த ஸ்கூல் லைஃப்பில் எனக்கு நடந்த சில விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காலேஜ் வெளியூர்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் அப்போது எனக்கு தெரியல இந்த ட்ராவல், அதாவது எங்கள் ஊருக்கும் திண்டுக்கலுக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours ட்ராவல் இருக்கும். எப்போவாவது ஊருக்கு போகணும் இல்லை ஏதோ ஒன்று போகணுன்னாலும் ஒவ்வொரு சமயம் அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அம்மானால் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்ல, நமக்கு இருந்தால் அம்மா மட்டும்தான். இப்போ அம்மானால் வர முடியாத சுச்சுவேஷனில் மாமா வருவார். ஆனால் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணணும், அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படி தோணும். அதனால் நான் தனியாக போவேன். பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணி காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அப்படிலாம் போயிருக்கேன். அப்போது அந்த மாதிரி போகிறது வந்து, அதுவும் தனியாக ட்ராவல் பண்ணி ஒரு மாதிரி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மக்களே. எப்படி சொல்கிறதுனா, நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன், ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ என்ன மாதிரி காலேஜ் லைஃப்பில் சில பொண்ணுங்க தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராவல்லையோ இல்லை வேறு சில விஷயங்கள்லையோ, இந்த மாதிரி காம்படிஷன் போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, வெளியில் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. எதுவுமே இல்லை, உன்னை வந்து நம்ம மறைக்க நம்ம மைண்டில் வைக்க நம்ம மைண்டு தான் வந்து மோசமாகுமே தவிர, ஆப்போசிட்டில் நமக்கு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நினச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அதை தூக்கி சுமப்போம். அதனால் அதை அப்போவே இறக்கி வச்சுருங்க. அது வேண்டாம் நமக்கு. ஒன்று தப்புனா அங்கேயே பேசுங்க, போட்டு உடைங்க, ஒன்றுமே தப்பில்லை, நம்ம மேலே தப்பு இல்லைல்ல, அப்போ அதை செய்யலாம். அது அப்போது எனக்கு இல்லை. இப்போது உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்னு தோணுது. படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க, உங்களுக்கு ஏதோ தப்பு நடக்குதுன்னா பயங்கர போல்டாக அந்த இடத்துல உங்களுக்காக நீங்கள் பேசுங்க. நமக்காக வேற ஒருத்தவங்க வந்து பேசுவாங்கன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நமக்காக யாருமே வரமாட்டாங்க, அதுவும் இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அதனால் உங்களுக்காக நீங்கள் பேசுங்க. தனியாக தங்கி படிக்கிற பிள்ளைங்க பயங்கர போல்டாக இருங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அமைதியான பொண்ணாக இருக்கலாம், வெளியில் கொஞ்சம் பேசாத பொண்ணாக இருக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க யார், நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை எப்படி சொல்லணும், அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. உங்களை சுற்றி நீங்கள் ஒன்று போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நமக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, அதாவது ஃபேமிலியோட இல்லை அண்ணன் தம்பி அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகே. ஆனால் அவங்களும் எல்லா இடத்துலையும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஒரு ஸ்கூலுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஒரு வீட்டில் போனால் தான் ஒரு அப்பா கூட இருக்க முடியும், இல்லை அண்ணா கூட எங்கே இருக்க முடியுமோ அங்கே தான் இருக்க முடியும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே இருக்க முடியுமோ, இல்லை ரிலேட்டிவ், உங்களுக்கு எது சேஃபான ஒரு இடமோ அங்கே தான் அங்கே இருக்க முடியும். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்.
வெளியில் வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத போல்டாக சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே போட்டுக்குவேன். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், நம்ம ஏன் இவ்வளோ கோழையாக இருந்துட்டோம், நமக்கு நடந்த அநியாயத்தை ஏன் நம்மளே தட்டி கேட்கல. அந்த இடத்துல நம்ம தட்டி கேட்டிருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிருக்கும். அதை வெளியே சொல்லாதனால நம்மளோட பேரோ இல்லை நம்மளோட மனசோ நம்மளோட மனநிலைமையோ மாறுது. லாஸ்ட்டில் பார்த்தா அதுக்கான வழி யார் அனுபவிக்கிறோம், நம்ம தான் அனுபவிப்போம். அதனால் தனியாக இருக்க பொண்ணுங்க போல்டாக இருங்க. உங்களுக்கு தனியாக இருந்து படிக்கணும், இல்லை அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் படிக்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத சீண்டல்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அதை எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து குரல் கொடுங்க. அந்த இடத்துல உங்களுக்காக ஸ்டாண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிக்கலாம். படிப்பு வந்து நமக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்காது. நம்மளோட தைரியம், நம்ம அங்கே என்னவா இருக்கோன்றதான் பெருசாக இருக்கும். இதிலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொண்ணுங்களோ பையனோ உங்களுக்கு ஒன்று பிடிக்கலைன்னு சொல்லி பழகுங்க. அது உங்களுக்கு வேண்டாமா, வேண்டான்னு சொல்லி பழகுங்க. அது பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கலாம், டீச்சர்ஸ் கிட்டேயா இருக்கலாம், காலேஜ்லையா இருக்கலாம், இல்லை வெளியில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். அது உங்களுக்கு தேவையில்லாதுன்னா அந்த இடத்துல தேவையில்லைன்னு சொல்லி பழகுங்க. இந்த மாதிரி நீங்கள் சமூகத்தை கடந்து வரும்போது உங்களை நீங்களே வந்து செதுக்கிற மாதிரி தான். நீங்கள் இப்படியெல்லாம் போல்டாக வர 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 அடுத்த கட்டத்துக்கு நீங்களே போயிடுவீங்க. காலேஜ் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு அப்படின்னா, கடவுள் எனக்கு கொடுத்தது, ரொம்ப அனுபவிச்சிட்டேன், உனக்கு வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு கொடுத்தது வந்து என் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ளே இப்போவும் சண்டை வரும். நாங்கள் டெய்லி ஒரு 100 சண்டை போடுவோம். ஆனால் முகத்துக்கு நேராக எங்களால் சண்டை போட்டுக்கவே முடியாது. முதுகுக்கு பின்னாடி எவ்வளோ வேணாலும் சண்டை போடுவோம். ஆனால் எங்களால் நேருக்கு நேராக நின்று பார்த்து சண்டை போடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா காதல்னு சொல்லலாம். காதல்னு சொல்லலாம், இல்லை காதல் தான். அப்படி கடவுள் வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு ஒரு ஆண் தொடனா அது வந்து என் ஹஸ்பண்ட். அவங்க பேர் சந்தோஷ். உங்களுக்கு வந்து என்னோடய லவ் ஸ்டோரி வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லவ் ஸ்டோரின்ட்டு ரெட் கலர் ஹார்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் லவ் ஸ்டோரி போடுவேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு லவ் ஸ்டோரி வரலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. இன்னும் 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கும் மேலே வீடியோ போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கும். பாய்.